தென்காசி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கடனா நதி அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், தென்காசியில் மழைப்பொழிவு காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தற்போது வரை கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடையம், தென்காசி, குற்றாலம், சிவகிரி, வாசுதேவநல்லூர், புளியங்குடி, கடையநல்லூர், பண்பொழி, செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடையம் பகுதியில் உள்ள கடனா நதி அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடனா நதி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 239 மில்லிமீட்டர் பெய்துள்ள கனமழையின் காரணமாக தற்போது கருணாநிதி அணைக்கு 1265 கன அடி நீரானது தற்போது வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையானது தன முழு கொள்ளளவான எட்டி தற்போது நிரம்பி வழிந்து வருவதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கருணாநிதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் யாரும் ஆற்றுப்படுகைகள் அருகே செல்ல வேண்டாம் எனவும் வெள்ள எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ராமநதி அணையானது மொத்தமுள்ள 84 அடியில் 72 அடியையும், கற்பாநதி அணையானது 72 அடியில் 54 அடியும், குண்டாறு அணையானது மொத்தமுள்ள 36 அடியில் முழு கொள்ளளவை 36 அடியை எட்டியுள்ள நிலையில் அடவிநேனார் கோயில் நீர்த்தேக்கமானது மொத்தமுள்ள 132 அடியில் 115 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தொடர்ந்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ரஞ்சித், தகவலுக்கு நன்றி.